தன் எண்ணங்கள் விண்ணை தொட வேண்டும் என தன் வியர்வையை மண்ணில் விளைத்து தானும் முன்னேறி தன் எண்ணங்களை விண்ணை தொட வைத்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் ஏவிஎஸ் இம்பெரியா காரைக்கால் எம் பிரவீன்குமார் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே வந்திருக்கும் மகாத்மா கல்வி குழுமத்தின் தலைவர் உயர் திரு முகமது நாசர் அவர்களுக்கும் சிறப்பு அழையாளர்கள் ரமேஷ் அஸ்வின் டைரக்டர் ஆஃப் ஹோட்டல் ஓஎஸ்எஸ் குரூப் மற்றும் ரமேஷ் எஸ்பிஎன் குரூப் ஆஃப் ஹோட்டல் மற்றும் கோபி கண்ணா ஹெச்ஆர் ஸ்ப்ரிங்க்லீஃப் சிங்கப்பூர் அவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவின் நோக்கம் என்னவென்றால், பிரின்ஸிபால் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கும் போது இந்த விழாவில் வந்து முறையாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே 80,000 சம்பளத்துடன் சிங்கப்பூர் பயிற்சி அளித்து அந்த நாட்டிலே சிறந்த மாணவ பட்டத்தை வென்ற மாணவருக்கு மற்றும் முதலாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தொடங்க இருக்கும் மாணவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும் என்னோடய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள கூறுமாறு உங்கள் பிரின்ஸிபால் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல துறை. இது சார் சொல்கிற மாதிரி கொரோனா டைமில் 2 வருஷம் கொரோனா டைமில் நம்மளை ரொம்ப போட்டு உலுக்கி எடுத்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கும் ஹோட்டல் ஃபீல்டு தான் நல்லா போய்ட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய இன்ஜினியரிங் படித்தவங்க கூட யூடியூப் பார்த்துட்டு ஹோட்டல் லைனுக்கு வந்துட்டாங்க. அதனால் இந்த துறை நல்ல துறை. இந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க. அதுவும் இங்கே பார்த்திங்கன்னா என் நண்பர் சிபி சுதன் நல்ல வெல் டேலண்டட் பர்சன். ஒவ்வொரு மாணவரும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கேர் எடுத்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் அவர். அதனால் எங்களுக்கெலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல, சிங்கப்பூர் போகிற வாய்ப்பு. நாங்கள் படிக்கும் போகலாம். ஆக்சுவலாக நானும் உங்கள் முதல்வர் சிபி சுதன் சாரும் கிளாஸ்மேட்டு, ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா தான் ட்ரைனிங் போனோம். அப்போல்லாம் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இப்போ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. சிங்கப்பூர் போகிறதுக்கு பெரிய பெரிய சார்லாம் இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கங்க. இந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த ஹோட்டல் ட்ரைனிங் அனுப்புவாங்க, 6 மந்த் ட்ரைனிங், 3 மந்த் ட்ரைனிங்கு. அதில் முக்கியமாக ஒன்று வந்து ட்ரைனிங் போகிறதுக்கு முக்கியமாக மூணு பாயிண்ட் முக்கியமாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொறுமை வேணும், 2வது சகிப்புத்தன்மை, 3வது நிதானம். இந்த பொறுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ நம்ம கெஸ்ட்டோ நமக்கு மேலே இருக்காது மேனேஜரோ யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக கேட்டுட்டு போகணும். பொறுமைங்கிறது வேலையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமானது ஒன்று. இப்போ சகிப்புத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரைனிங் பண்ணுற இடத்துல மேபி ஃப்ரண்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், ஹவுஸ் கீப்பிங், சர்வீஸு, ப்ரொடக்ஷன் எதாக இருந்தாலும் எந்த வேலை சொன்னாலும் சகிப்புத்தன்மையோடு செய்யணும், முக்கியமான ஒன்று இது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிதானம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏனோ தானோ வேலை செஞ்சுட்டு இது பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே ஹோட்டலில் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் நிதானமாக கையாளுனா தான் உங்களுக்கு ப்ரொமோஷன், போஸ்டிங்கு, பேர், நல்ல இடம் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி.